தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் கோவிலுக்குள் மழை நீரானது புகுந்து பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமலவேலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விமலவேலன், உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உலக புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சங்கர நாராயணர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் பல்வேறு திருவிழாக்களில் சித்திரை பிரமோற்ச திருவிழாவும் ஒன்று. அது தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இத்திருவிழா நேற்று அதிகாலை 5:40 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து வரும் 9ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு மேல் திருத்தேரோட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில் இன்று மாலை சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக ஓடைகள் மற்றும் அனைத்து தெருக்களிலும் மழைநீர் தேங்கி ஓட ஆரம்பித்தது. இதனைத் தொடர்ந்து சங்கரன்கோவில் நகர்ப்பகுதியில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. தொடர்ந்து சங்கரநாராயணர் திருக்கோவில் உள்ளேவும் தண்ணீரானது புகுந்ததால் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சித்திரை திருவிழாவான இன்று இரவு சுவாமி அம்பாள் பூம்பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா நடைபெறும் நிலையில் கோயிலின் உள்ளே மழைநீர் தேங்கி நிற்பதால் சப்பரம் செய்யும் பணியை ஊழியர்கள் மிகவும் சிரமத்துடன் தற்போது செய்து வருகின்றனர். தற்போது கோயில் உள்ளே சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களும் மிகவும் சிரமத்துடன் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மழைக்காலங்களில் திருக்கோவிலில் அடிக்கடி மழைநீர் தேங்கி இருப்பது தற்போது வாடிக்கையாகிவிட்டது எனவும், எனவே இதுபோன்ற திருவிழா காலங்களிலாவது கோவில் நிர்வாகத்தினர் தூரித நடவடிக்கைக்கு மேற்கொண்டு கோவில் உள்ளே தேங்கி நிற்கும் மழை நீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.